புதுசா கட்சிகள் வருது இல்ல. இப்போ விஜய் வேற வந்துட்டாரு, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ஃபோர்ஸோட வர்றாரு. சீமானும் ஒரு அரசியல் வளர்ச்சியா இருக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலையும் இப்போ ரொம்ப தெரிய ஆரம்பிச்சுட்டாரு வெளியில. ரொம்ப அழகா பேசுவார். ஒரு 2.5 மணி நேரம் தியேட்டரில் போகாமல் நீங்கள் ரோட்டில் நின்று படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அன்று ரோமாபுரியில் என்ன நடந்தது தெரியுமா? இங்கே இருக்கிற பூரா தலைகாஞ்சவன் ரோமாபுரிக்கு எப்போ போனா. அதே மாதிரி தேம்ஸ் நதிக்கரையிலே, தேம்ஸ் நதியை நாங்கள் பார்த்ததே இல்லை. முன்னால் சேலத்தில் உட்காந்துருக்கோம் பூரா கூட்டத்தில். தேம்ஸ் நதிக்கு போனோன்னா இது மாதிரி இப்போ பிஜேபி அவர் தனியாக நின்று ஒரு கவுன்சிலராவது ஜெயிக்க முடியுமா? கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டவே ரெடி இல்லாத ஆள் சம்பாரிச்ச காசுக்கு அவர் சம்பாரிச்சதுக்கு பூராமே கணக்கு காட்ட மாட்டார். அது வேற. இறக்குமதி பண்ண ஒரு காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் மக்களுக்கு என்னத்தை செய்வார்? அப்போ அது மாதிரி நீங்கள் ஒரு மாநாடு, ஒரு மீட்டிங்கு, ஒரு கூட்டம் அப்படின்னா ஒரு 100-200 பேர் வருவாங்க போவாங்க. இது பூரா ஓட்டாயிருமா உங்களுக்கு? அவர் நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி அவருக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? 2026ல அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நீங்க விரும்புறீங்க? மறைந்தும் மக்கள் மனங்களை விட்டு நீங்காம இருக்கவங்க 2 பேர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. மற்றவங்க எல்லாம் பேர் இருக்கான், அதுக்காக தான் எல்லா பில்டிங்கும் பேர் வச்சிருவாங்க. இப்ப எடப்பாடியார் அவர்கள் 66 எம்எல்ஏ 67 எம்எல்ஏ கூட்டணி எல்லாம் சேர்த்தீங்கன்னா 67 எம்எல்ஏ ஜெயிச்சு எம்எல்ஏவில் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. நீங்க அவரை போய் தொடர்ந்து தோல்வி கொண்டாருன்னு எல்லாரும் பேசுறீங்களா? எப்படி மீடியா? அதுவும் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு. அப்ப நீங்க மீடியாக்கள்ல பூரா பேசுறீங்களா? எப்படி எல்லாரும் உட்கார்ந்து பேசுறீங்களா? இதை எப்படி நியாயம்? ஏங்க, இதே திமுக விஜயகாந்த் எதிர்கட்சியா வந்து இவங்க ஒண்ணும் இல்லாம போனாங்களா இல்லையா? அப்ப இந்த இயக்கத்தை தோத்த இயக்கம்னு பேசினா என்ன அர்த்தம்? மக்கள் மனதுல ஒரு பிம்பத்தை உருவாக்க எல்லா மீடியாவும் முயற்சி செய்து அரசனுடைய உதவியோட. இல்ல கண்ணில் ஏன் கொண்டாந்து ஒரு துணியை, கருப்பு துணியை கட்டுறிய? திமுக தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? ஆனா அதிமுக தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்கு. 234 தொகுதியிலையும் அம்மா அவர்கள் இரட்டை இலட்சணத்துல நின்று ஜெயிச்சிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் தனித்தனியா நில்லுங்க, அதிமுக தனியா நீங்க ஜெயிச்சிரும். இப்ப அந்த ஆட்சியில கூட இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? வேல்முருகன் சந்தோஷமா இருக்காரா? திருமாவளவன் சந்தோஷமா இருக்காரா? ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் இல்ல? ஏன் இங்க 4 சீட்டு 2 எம்பிக்கு அவர் தலைகீழ தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் எதுக்கு அவனுக்கு முட்டு கொடுத்து என்ன செய்ய? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தற்போது திமுக ஆட்சியில் பல்வேறு எதிர்கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. இவங்களுடைய ஆட்சி சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, எதுலையுமே சரியான ஒரு போக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போதுக்கு இது எதிரான ஒரு கட்சி வரும்போது பார்க்கும்போது புதுசாக கட்சிகள்லாம் வருது. நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம்லாம் புதுசாக வந்தாலுமே பிரதான எதிர்கட்சியாக பார்க்கப்படுறது அதிமுக தான். ஆனால் அந்த அதிமுக ஒரு ஒன்றிணைவு இல்லாமல் பிரிஞ்சு கிடக்குது. அதனால தான் அவங்களால வெற்றி பெற முடியல ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல 2026ல் அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்க? அதாவது நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு பெரிய இயக்கத்துக்குள்ள அதிக அளவு கருத்து வேற்றுமை இருக்கிறது நியாயமான ஒன்று. அது ஏன்னா ஜனநாயக நிலையில் ஒரு கட்சி இருக்குது. இப்போ ஒரு குடும்ப கட்சியாக இருந்தால் அந்த கருத்து வேற்றுமை இருக்காது. ஒரு குடும்ப கட்சினா ஒரு தலைவர் இருப்பார். இப்போ அவர் சொல்லிட்டா கேட்கணும், இல்லைன்னா அவர் கட்சியை விட்டு தூக்கிடுவார். ஆமாம், தூக்கி விட்டுருவார். அது ஒரு குடும்ப கட்சி, அதுக்குள்ளே எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியே வராது. இப்போ ஜனநாயக முறையில் ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து பேசி போவாங்க. சரி, இதுக்கு முன் உதாரணம் இருக்கான்னா இருக்கே. எப்படி அப்படின்னு சொன்னால், மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் மறைந்த முதல்வர் ஜானகி அம்மையார் அவர்களையுமே கருணாநிதி பிரித்து வச்சார். ஜானகி அம்மையார் அவர்களை 22 நாள் ஆரம் வீரப்பனும் இவருமா சேர்ந்து முதலமைச்சராக வச்சாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தனித்து நின்றாங்க. அப்போ இரட்டை இலை முடக்கப்பட்டது. ரெட்டப்புறாவும் சேவல் சின்னத்தில் நின்றாங்க. அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்றாங்க. 27 தொகுதி ஜெயிச்சாங்க. அப்போ இந்த சூழ்ச்சியை உணர்ந்து ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க? இல்லைம்மா, என்னால் இதை நடத்த முடியாது, நீங்கள் தான் நடத்த முடியும். ஏன்னா அவங்க வெற்றி பெற முடியலை. அப்போ அவங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு, ஏன்னா என் கணவர் ஆரம்பித்தது, புரட்சி தலைவர் ஆரம்பித்தது, அது வீணாயிடக்கூடாது. அவர் ஏழை எளிய மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக அவர் இதை செஞ்சது, அது வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒப்படைச்சிட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதை பிரமாதமாக கடந்த இந்த 2021 வரைக்குமே, 21க்கு அப்புறம் தானே திமுக, 21 வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியாக இருந்தது. இப்போ 2001க்கு அப்புறம் நீங்கள் வந்து இவங்களுடைய ஆட்சி வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்கத்தில் முதல்ல இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் இருந்திருக்குங்கிறதுக்கு தான் நான் அதை சொன்னேன். இப்போவும் அது மாதிரி சில கருத்துக்கள் இருந்து பல பேர் அதிலிருந்து போயிருக்காங்க, வந்திருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, வெளியே பேசுகிறாங்க, உள்ளே பேசுகிறாங்க. ஆனால்
நடத்தக்கூடியவராக எடப்பாடியார் அவர்கள் அது இதுவரைக்கும் நடத்தியிருக்காரு. சரி, இதை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய தலைமையில் பல தோல்விகளை கண்டிருக்காருங்கிறாங்க. ஆமா, எல்லா மீடியாவிலையும் பேசும்போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர ஸ்பீடா பேசுவாங்க. தொடர் தோல்வினே. ஆமா, இப்ப நீங்க என்னுடைய அனுபவம் நீங்க பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியல்ல இருக்கேன். புரட்சி தலைவரோட பயணம் பண்ணியிருக்கேன். காமராஜர் அவர்களோட என்னுடைய 19 வயசுல மேடையில் பேசியிருக்கேன். கருணாநிதி அவர்களோட பயணம் பண்ணியிருக்கேன். முரசொலி மாறன் அவர்களோட பயணம் பண்ணியிருக்கேன். புரட்சி தலைவி அம்மா கூட கடைசி வரைக்கும் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எடப்பாடியார் கூடயும் பயணம் பண்ணுறேன். இப்போ என்னுடைய சர்வீஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு தொண்டாற்றியவர்கள் முதல்வராக இருந்தவர்கள் பட்டியல அதுலேயும் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை மறைந்தும் மக்கள் மனங்களை விட்டு நீங்காமல் இருக்கவங்க 2 பேர் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. மற்றவங்கெல்லாம் பேர் இருக்கான், அதுக்காக தான் எல்லா பில்டிங்கும் பேர் வச்சுருவாங்க. இவங்களுக்கு பேரெல்லாம் வைக்க வேணாம், மக்கள் மனங்களில் பேர் இருக்கு. என்ன காரணம்னா, மக்கள் நலத்திட்டங்கள் அவங்க கொண்டு வந்த நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நலத்திட்டங்களாகவே இருக்கும். இப்போ நம்ம ஏன் அந்த இயக்கத்துக்கும் அந்த அதிமுகவோட கூட்டணியில் இருக்கணும்னா, அது வந்து மக்களுக்கான இயக்கமாக இருக்குது, மக்கள் நலத்திட்டங்களுக்கான இயக்கமாக இருக்குது. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா அவர்கள் இருக்கும்போது கிராமப்புறங்களில் இருக்க ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு கோழி, ஆடு, மாடெல்லாம் கொடுத்தாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு ஆடு வளர்த்தா அது குட்டி போடும், அப்போ அது பொருளாதாரம், அதாவது கிராமப்புற பொருளாதாரம். கோழி கொடுத்தா குஞ்சு பொரிக்கும், முட்டையிடும். மாடு கொடுத்தா பால் கறக்கும், கிராம பொருளாதாரம் முன்னேறும். அதே மாதிரி கல்வி பயில்ற பிள்ளைகளுக்கு மடிக்கணினில இருந்து, காலனியில இருந்து, சீருடையில இருந்து, புஸ்தகங்கள்ல இருந்து எல்லாமே கொடுத்தாங்க. அப்போ ஏன் அறிவுல முன்னேறும், நம்ம பிள்ளைகள் கல்வியில முன்னேறும், மிதிவண்டி வரைக்கும். அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு மருந்து பெட்டகத்திலிருந்து அந்த குழந்தைகளுக்கு வரைக்கும் 18,000 ரூபா பெண் குழந்தைகளுக்கு டெபாசிட் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தான். அப்புறம் அம்மா உணவகம், இங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் கொரோனாவில் அதுதான் காப்பாத்துச்சு. ஏழை எளிய மக்களுக்கு பூரா 5 ரூபாயில் சாப்பாடு, 15 ரூபா இருந்தால் ஒரு நாளைக்கு அவனுக்கு 3 வேளை சாப்பாடு, 3 வேளை சாப்பாடும் கிடச்சிடும். இப்போ அதெல்லாம் இருக்கா? அப்போ இவங்க மக்கள் நல திட்டத்துக்கான அரசு வேணும்னா நீங்கள் அதிமுக தான் வேணும். அப்போ இவர் தொடர்ந்து தோத்துருக்காரு எப்படி அப்படின்னு கேட்பேன். தொடர்ந்து தோக்கவே இல்லை, அவர் ஜெயிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்பவும் பழைய அதிமுகவுடைய நிலைக்கு போகிறேன். அம்மா அவர்களே தோத்துருக்காங்க பர்கூரில் நின்று. ஆமாம். அப்போ தாமரக்கனி மாத்திரம் ஒரே ஒரு எம்எல்ஏ, அடுத்த பீரியடில் ஃபுல்லாக ஜெயிச்சு ஆட்சிக்கு வராங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ எடப்பாடியார் அவர்கள் 66 எம்எல்ஏ 67 எம்எல்ஏ கூட்டணியெல்லாம் சேர்த்தீங்கன்னா 67 எம்எல்ஏ ஜெயிச்சு எம்எல்ஏவில் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். நீங்கள் அவரை போய் தொடர்ந்து தோல்வி கொண்டாருன்னு எல்லாரும் பேசுகிறீங்களே எப்படி மீடியா? அதுவும் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு. அப்போ நீங்கள் மீடியாக்களில் பூரா பேசுகிறீங்களே, இப்படி எல்லாரும் உட்காந்து பேசுகிறீங்களே, இதை எப்படி நியாயம்? எந்த வகையிலும் நியாயம்? ஏங்க, இதே திமுக விஜயகாந்த் எதிர்கட்சியாக வந்து இவங்க ஒன்றும் இல்லாமல் போனாங்களா இல்லையா? எதிர்கட்சியாக கூட ஆக முடியல. அப்போ அது தோக்கலையா? இவர் எதிர்கட்சியாக வந்திருக்காரு, 67 எம்எல்ஏக்களோட இருக்காரு. அப்போ இவர் வந்து வெற்றி பெற மாட்டாரு, உள்ள வந்து ஒரே சலசலப்பாக இருக்குது, அதாக இருக்குது இதாக இருக்குன்னு பேசுனா என்ன அர்த்தம்? இல்லை தொடர்ந்து தோத்துக்கிட்டு வர்றாரு, எங்கே தோத்துக்கிட்டு வந்திருக்காரு? அப்போ எப்படி எதிர்கட்சி தலைவராக எப்படி வந்தார்? எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. ஆனால் குறிப்பிட்ட அந்த 2019 2024 நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் எல்லாம் தோல்வியை கணக்கிட்டு சொல்கிறாங்களே. ஏங்க இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா கணக்கிட்டு இருந்தால் அப்போ ஜெயிச்சது யாரு? இப்போ நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிடுறீங்க, அப்போ எதிர்கட்சியாக இருக்கவர் அவர் இல்லையா? அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அப்போ எங்க தோல்வியும் வெற்றியும் வீரனுக்கு அழகு. ஜெயிச்சுக்கிட்டு இருப்பான், தோத்துக்கிட்டு இருப்பான். ஒரு பீரியட் தோக்கலாம், ஒரு பீரியட் ஜெயிக்கலாம். ஆனாலும் அம்மா வந்து ஒரு சீட்டு கூட இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்பவும் அவங்க அந்த இயக்கம் வலுவாக இருந்திருக்கு, இரும்பு கோட்டையாக இருக்கு. எக்கு கோட்டைன்னு சொல்லுவாங்க, இரும்பு கோட்டையாக இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனால் அதையும் தாண்டி எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்னைக்கு 67 பேரோட இரும்பு கோட்டையாக இருக்கு. அப்ப இந்த இயக்கத்தை தோத்த இயக்கம்னு பேசினா என்ன அர்த்தம்? மக்கள் மனதுல ஒரு பிம்பத்தை உருவாக்க எல்லா மீடியாவும் முயற்சி செய்து அரசனுடைய உதவியோட என்னத்தை கொண்டு வரது போச்சு அப்படின்ற மாதிரி. ஆமா, இப்ப நீங்க அப்ப அவர் எதிர்கட்சி தலைவரா இல்லையா? அப்ப அவர் என்ன தோத்து போயிட்டாரா? எங்க ஒரு சீட்டு தாமரக்கனி இருக்கும்போது அம்மா ஜெயிச்சு திரும்ப ஆட்சிக்கு வராங்க. அதையும் இதே மக்கள் இதே ஜனங்கள் எல்லாமே பார்த்துருக்கு, தமிழகம் பார்த்துருக்கு. இப்போ இவர் 67 சீட்டோட உள்ளவரை தோத்துக்கிட்டே வந்துட்டாருன்னு பேசினா என்னங்க அர்த்தம்? அப்போ ஒன்று இது சரியா இல்லை அது சரியா? இல்லை கண்ணில் ஏன் கொண்டாந்து ஒரு துணியை, கருப்பு துணியை கட்டுறிய? 67 பேர் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? எதிர்கட்சி அவர் இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா?
பவர்ஃபுல்லாக இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அப்போ அவர் தான் சொல்கிறாருல 2026 நான் அமைக்கிற கூட்டணி வெற்றி பெறும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வருங்கிறாருல. அதுக்கான வியூகம் தெரியுதா உங்க கண்ணுக்கு? கண்டிப்பாக தெரியுது. ஏன் தெரியாமல் இருக்குது? இப்போ அதுக்கான வியூகம்னா எப்படி? ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் இன்ன நேரையெல்லாம் சேர்த்துருவோம்னு சொல்லுவீங்களா? சொன்னால் அவங்கள சேர விடுவாங்களா? இப்போ நம்ம சொல்கிறோம்னே வைங்க, சொன்னால் சேர விட்டுருவானுங்களா? 3 மாதத்துக்கு முன்னால் தாங்க அது சரியாக வரும். 15 நாளைக்கு முன்னால். ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கடந்த முறை நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள் வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி, ஆமாம், மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி. அப்போ அரை மணி நேரத்துக்கு ஒருக்காக மாறக்கூடிய நிலைங்க. அது கடைசியில் தான் உங்களுக்கு தெரியும், இப்போ தெரியாது. ஆனால் மக்கள் மனசில் மிகுந்த அளவில் தமிழகம் பூரா வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, விலைவாசி அதிகமாக ஏறி இருக்கு. அதாவது இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அதிமுக இருக்கையில் வீட்டு வரியை ஏற்றுவோன்னு அவங்க சொன்னதுக்கே இவங்க வீட்டு வரியை ஏற்றிட்டாங்க, விலைவாசி ஏறப்போகுதுனாங்க. உடனே அவங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஆமாம், இவங்க வந்து வீட்டு வரியை 3 மடங்கு ஏற்றிருக்காங்க, தண்ணி வரியை ஏற்றிருக்காங்க, பால் வரியை ஏற்றிருக்காங்க. இந்தியாவிலேயே மின்சார கட்டணம் அதிகமாக உள்ள ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு தான். மக்கள் வாழ முடியாத சூழல் இருக்குது. என்ன சம்பாதிக்கிறது, என்ன சாப்பிட்றது? இப்போ எந்திரிச்சா வரி, உட்கார்ந்தா வரி, படுத்தா வரி, வீட்டுக்கு கட்டணம், மின் கட்டணம். இப்போ ஒரு சாதாரண வெத்தலவா கட்டணம் வச்சுருக்கோம், 15,000 12,000 கட்ட வேண்டியிருக்கு கமர்ஷியல்னு சொல்லிட்டு. அது மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த பொதுவாக குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த பொது இது. அதாவது எல்லா பக்கமும் லைட்டு போட்டிருப்பாங்க, மோட்டர்களுக்கு வச்சுருப்பாங்க, அதை வந்து பொதுன்னு வச்சுருப்பாங்க. பொது மின்சார உபயோகம் எல்லா மாடிகளுக்கான உள்ளது. அதை கமர்ஷியல்னு போட்டு காசு வாங்கிட்டு இருக்கிறானுங்க இவங்க. ஒரு சட்டத்தை போட்டு அதை கமர்ஷியல். அது எப்படி கமர்ஷியல் ஆகும்? வீட்டில் இருக்கிறவன் தண்ணி எடுத்து குளிக்கிறது, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அந்த ரோடுகளில் உள்ள லைட்டு போட்டிருக்கிறது, காம்பவுண்டை சுற்றி லைட்டு போட்டிருக்கிறது, இதையெல்லாம் கமர்ஷியல்னு சொல்லி சேர்த்து ஒரு ஆர்டரை போட்டு கமர்ஷியல்னு காசு வாங்கிட்டு அவங்க பயங்கரமாக கூண்டு எல்லாரும் கத்தி கிடக்கிறான். அதாவது வந்து 500 வீடு 1000 வீடு இருக்க இடத்துல நீங்கள் இதை கமர்ஷியல்னு போட்டு அவ்வளோ பேருக்கும் தண்ணியை பம்ப் பண்ணுறான். எல்லாம் லிஃப்ட்டு, எத்தனை லிஃப்ட் இருக்கும்? அப்போ மாதத்துக்கு என்ன வரும்? 10 லட்சம் 15 லட்சம் வரும் கரண்ட் பில்லு. அப்போ இந்த இவங்க வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுவானா, கரண்ட் பில்லு கட்டுவானா? எல்லாம் செத்தான் இவங்க ஆட்சியில். திமுக ஆட்சியில் பூரா செத்துட்டான் உயிரோட. எல்லாருமே அது செத்து டெய்லி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே யாரும் நிம்மதியாக இல்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி திரும்ப திமுக ஓட்டு போடுவாங்க? எப்படி திமுக ஜெயிக்கும் நீங்க எல்லாம் பேசுறீங்க? திமுக ஜெயிக்குது ஜெயிக்கல, அடுத்தாவது அதுக்கு எதிர்க்கான எதிர்கட்சியா பலமா அதிமுக வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா புதுசா கட்சிகள் வருது இல்ல. இப்போ விஜய் வேற வந்துட்டாரு, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ஃபோர்ஸோட வர்றாரு. சீமானும் ஒரு அரசியல் வளர்ச்சியா இருக்கு. பாஜக தலைவர் அண்ணாமலையும் இப்போ ரொம்ப தெரிய ஆரம்பிச்சுட்டாரு வெளியில. இப்படி இருக்கும்போது அதிமுக வெளியே கொண்டு வரணும்ல தன்னுடைய தன்மையை. சரிண்ணே, இப்போ நல்லா கேட்குறீங்க. இப்போ ரொம்ப நல்ல கேள்வி. எனக்கு சிரிப்பாகவும் இருக்கு ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இதுக்கு பதில், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்கேன். அரசியல் தலைவராக பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் சீமான் வந்து பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பேசுகிறாரு, நீங்கள் 8% ஆமாம் 8% ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அப்போ அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கூட்டம் எப்படி கூடுது அப்படின்னு நான் பார்த்ததில் அரசியல்வாதியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் காசு இல்லாமல் சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு கூட்டம் நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்ற இறக்கத்தோட ரொம்ப அழகாக பேசுவார். ஒரு 2.5 மணி நேரம் தேட்டரில் போகாமல் நீங்கள் ரோட்டில் நின்று படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டம் கலைஞ்சு போயிடும். இப்படி ஒரு பல காலமாக அவர் வந்ததில் இப்போ 8% வந்து நிற்கிறாரு. ரெகக்னைஸ் பார்ட்டி ஆகி நிற்கிறாருன்னு வைங்க. இது மாதிரி இப்போ பிஜேபி அவர் தனியாக நின்று ஒரு கவுன்சிலராவது ஜெயிக்க முடியுமா? கூட்டம் கூடுது, காசு கொடுக்குறாங்க. எல்லா கட்சியும் கூட்டத்தை எப்படி கூட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிரியாணி பொட்டலம் கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும், காசு கொடுக்கணும், அப்போ தான் கூட்டம் வரும். அது தமிழ்நாட்டின் மரபாய் போச்சு. எல்லாமே எல்லா பக்கம் இங்கே தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, எல்லா ஊர்கள்லையும். நீங்கள் அதுக்காண்டி தமிழ்நாடு தான் நினைச்சிடாதீங்க. இந்தியா பூரா அப்படி தான். அதனால அப்படி தான் கூட்டத்தை கூட்டிட்டு வர முடியும். சரி, இந்தியா மாத்திரம் அப்படின்னு நினைக்காதீங்க. அமெரிக்காவிலையும் இதே நிலை தான். எல்லா இடத்துலையுமே இந்த பிரியாணி எல்லாம் பண்ணி கொடுக்கலன்னா ஏன் வர போகிறான்? எதுக்காண்டி வந்து நிற்கணும்? நான் அவனுக்கு வேலை இல்லையா? அதனால யார் உங்கள் உறுப்பினர்களாக இருக்கவன் எல்லாருமே உறுப்பினர் பூரா அப்படியே வேலை வெட்டியை போட்டு எல்லாரும் இப்போ 2 கோடி பேர் எங்கள்கிட்ட இருக்க அந்த தொண்டர்கள் 2 கோடி பேர் அங்கே வந்து நின்றுவானா? இப்போ தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கு 40 லட்சம் பேர் உறுப்பினர்கள் இருக்கான். 40 லட்சம் பேர் நான் உடனே ஒரு இடத்துல நான் மீட்டிங் போடுறேன் வான்னு கூப்பிட முடியுமா? கூப்பிடலாம். அப்போ அதுக்குள்ளே போக்குவரத்து செலவு எல்லாம் கொடுத்து கொட்டையை போட்டு எல்லாம் பண்ணி பந்தலை போட்டு அவன் வந்தால் அவனுக்கு சாப்பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி, அவன் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி, 1க்கு 2க்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி
அவனை குளிப்பாட்டி கிளிப்பாட்டி எல்லாம் பண்ணி தான் அவனை உட்கார வச்சு தான் நீங்கள் பேசி அனுப்ப முடியும். அப்போ இதை யார் செஞ்சாலும் வர்றாங்க, சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரிங்க. அப்போ அது மாதிரி நீங்கள் ஒரு மாநாடு, ஒரு மீட்டிங்கு, ஒரு கூட்டம் அப்படின்னா ஒரு 100-200 பேர் வருவாங்க போவாங்க. இது பூரா ஓட்டாயிருமா உங்களுக்கு? இது பூரா ஓட்டாகுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படி இதை வச்சு நீங்கள் இது வந்து ஜெயிச்சிரு இந்த கட்சி வந்தார்? இப்போ விஜய் வந்தார், ஒரு பெரிய கூட்டத்தை போட்டார் விழுப்புரத்துக்கு பக்கத்துலையா? ஆமாம், விக்கிரவாண்டியில் ஒரு கூட்டத்தை போட்டார். அப்படி நம்ம சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு செட்டு போட்டார், எல்லாத்தையும் நடந்து போனார், கையெல்லாம் காட்டினார், அப்புறம் மாமா எல்லாம் பேசினார். எல்லாருடைய போட்டோ, பெரியாருடைய போட்டோ, எல்லாருடைய போட்டோ, நம்ம வேலுநாச்சியாருடைய போட்டோ, இப்படி எல்லாருடைய போட்டோவையும் அங்கே வச்சார். எல்லாருக்கும் ஆகமா நான் பண்ண போகிறேன், நல்லது, ஒன்றும் தப்பே இல்லை. என்ன பண்ணுவார்? ஏன் இப்போ அவர் வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குனாருங்க, அதுக்கு வரி கட்டாமல் நான் கட்ட முடியாதுன்னு கோர்ட்டுக்கு போனார். உங்களுக்கு தெரியுமா தெரியல? கோர்ட்டில் கூப்பிட்டு சொன்னாங்க, அடப்போப்பா நீ இவ்வளோ எல்லாம் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு வரி கட்ட மாட்டேங்கிற, போய் வரியை கட்டிட்டு வேலையை பார்ப்பான்னு. அப்புறம் மறுநாள் வரியை கட்டினார். கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டவே ரெடி இல்லாத ஆள், சம்பாரித்த காசுக்கு அவர் சம்பாரிச்சதுக்கு பூராமே கணக்கு காட்ட மாட்டார். அது வேற, இறக்குமதி பண்ண ஒரு காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் மக்களுக்கு என்னத்தை செய்வார்? சரி, இதுவரையும் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு அவர்? இப்போ நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இப்போ இதெல்லாம் சொன்ன உடனே என்ன சொல்லிடுறாங்க? அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு, உடனே அடுத்த கேள்வி, நடிகர்கள் பூரா இப்போ யாரை பார்த்து வராங்க? எம்ஜிஆர் உடனே ஒரு பிம்பமாக வச்சிடறாரு. ஆமாம், ரைட்டு. உண்மையிலே இது நல்ல கேள்வி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி வந்தாருன்னா, அவர் நடிச்சுக்கிட்டு மக்கள் சேவையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். நீங்கள் அண்ணாவோட கூட்டத்துக்கெல்லாம் போவார், மீட்டிங்கெல்லாம் போவார், எல்லாருக்கும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் அட்டன் பண்ண, கல்யாணம் காட்சி நல்லது கெட்டதுக்கு அட்டன் பண்ணுவார், எல்லா பக்கமும் போயிட்டு இருந்தார். அவர் எம்எல்ஏவும் இருந்தார். திமுகவில் அவர் மேடையில் பேசுவார், எல்லா பக்கமும் போவார், எல்லாம் பண்ணுவார். நீங்கள் எந்த நல்லது கெட்டது செஞ்சீங்க? எந்த அரசியலில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க? எந்த மேடையில் கலந்துக்கிட்டீங்க? நீங்கள் இப்போ வரணும்னாலே ஒரு வெளிநாட்டிலேருந்து பவுன்சர்ஸ் எல்லாம் இறக்கி, பாதுகாவலர்கள் எல்லாம் இறக்கி ஒரு 150 பேரை போட்டுக்கிட்டுல வரீங்க. மக்கள் எங்கே நீங்கள் செஞ்சு? அவர் அப்படிலாம் இல்லையே. மக்களை சந்தித்து மக்களுடைய வாக்கு கொடுத்துல அவர் வந்தார். சரி, அவர் வந்ததை பார்த்து அதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் ரொனால்டு ரீகன், அவர் ஒரு நடிகர், அவரும் பிரசிடென்ட் ஆனார். அவரை பார்த்துட்டு என்டிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். உலகத்திலேயே எம்ஜிஆருக்கு அப்புறம் நடிகர்கள் ஆனது இவங்க தான், வேற யாரும் இல்லை. அதோட அது முடிஞ்சு போச்சு. சரி, அம்மா அவர்கள் அதுக்கப்புறம் வந்தாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவங்களுக்கும் அந்த வரவேற்பு இருந்துச்சு, அவங்க மக்களை நேசிச்சதுனால. இப்போ இவர் எந்த மக்களை நேசிச்சாரு, என்ன பண்ணாரு? அதே மாதிரி சீமானவுடைய பேச்சு நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்க போய் பாருங்க. சீமானோட நல்லா பேசின ஆளுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு முன்னோடி அவர் தான். காசெல்லாம் கொடுக்க வேணாம், பயங்கர கூட்டம் கூடும், திருவிழா மாதிரி இருக்கும். பழனி பாபா தெரிச்சது அவர் பேச்சலாம், கனல் தெரிக்கிற மாதிரி இருக்கு பேச்சு. ஆங்கிலத்திலையும் புலமை பெற்றவர், தமிழ்லையும் புலமை பெற்றவர், எல்லாரையும் இழுத்து போட்டு பேசுவாரு. அதாவது வெளிநாட்டுக்காரன் எல்லாரையும் காலில் போட்டு மிதிச்சிருவாரு, எல்லாத்தையும் இழுத்து போட்டு பேசுவாரு. அப்போ என்ன ஆகுன்னா, பழனி பாபா பேச போறாருன்னு சொன்னா திருவிழா கூட்டம் மாதிரி, அதாவது காலையிலிருந்து ஜனங்கள் வந்து கூடிறான், வண்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து அந்த திருவிழாவில் விற்கிற அந்த வீட்டெல்லாம் விற்க ஆரம்பிச்சிருவானுங்க, எல்லாம் அவர் வந்து பேசுவார். அவராலையும் ஒன்றும் செய்ய முடியல. அவர் எம்ஜிஆர் எல்லாம் பேசுவார், கண்ணா எல்லாரையும் பேசுவார். பேசி அவர் காலகட்டம், அவர் தான் இந்த மாதிரி பேச்சுக்கு ஆள், அதாவது கவர்ச்சிகரமான இந்த பேச்சுக்கு. அதுக்கு முன்னால் அண்ணா அவர்களுடைய மேடை பேச்சு, நல்ல தமிழ், ஒரு அந்த பேச்சில் வசியமாகி நிற்கக்கூடிய பக்குவம் உள்ளவங்க அவங்க. அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன், நடமாடும் பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் டைலாக்கு, அதுக்கெல்லாம் மக்கள் நின்று கேட்டாங்கன்னு. அந்த காலத்தில் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து மீடியாக்கள் இல்லை, கையிலேயே ஃபோன்லேயே எல்லாம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை. அப்போ மக்களுக்கு பொழுதுபோக்குக்கு இதெல்லாம் இருந்தது. அப்போ அது ஓகேயா போய்கிட்டு இருந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோ வந்தார். அடுத்து வைகோவும் துண்டை இப்படி தூக்கி போட்டு இப்படி ஒரு குத்து விடுவார், இப்படி ஒரு குத்து விடுவார். அவர் பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் பேசுனதை என் காதில் சொன்னது இன்னும் ஒலிக்குது. ஒரே மேடையில் நாங்கள் 3 பேர் பேசுவோம். ஒரு உள்ளாட்சி தேர்தல் சேலத்தில் ஒரு நடக்குது. அப்போ அவர் வைகோ பேசிகிட்டு இருக்காரு, நான் உட்காந்துருக்கேன், அம்மா உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சேக்கு இப்போ பாருங்கள் இந்த பக்கம் திரும்பி ஒரு குத்து விடுவான் பாருங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் திரும்பி அவர் ஒரு குத்து விடுவார். அன்று ரோமாபுரியில என்ன நடந்தது தெரியுமா? இங்கே இருக்கிற பூரா தலைகாஞ்சவன் ரோமாபுரிக்கு எப்போ போனா? அதே மாதிரி தேம்ஸ் நதிக்கரையிலே, எங்க தேம்ஸ் நதியை நாங்கள் பார்த்ததே இல்லை. முன்னால் சேலத்தில் உட்காந்துருக்கோம் பூரா கூட்டத்தில். தேம்ஸ் நதிக்கு போனவனா? சாக்ரட்டிஸ் என்ன சொன்னான்னு தெரியுமா? இதை கேட்க வாங்கி வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். அப்புறம் அது அம்மா பக்கத்தில் சொல்லிட்டு இருக்காங்க உங்கள்ட்ட. அம்மா சொல்லுவாங்க, என்னம்மா பேசுவான் பாருங்க சேக்கு. இங்கே யாரையும் பேசவே மாட்டான். ரஷ்யாவுக்கு போயிடுவான், நெப்போலியனை போயிடுவான்,
கார்ல் மார்க்ஸ்ட்ட போயிடுவான். சாக்ரட்டிஸ். ஆமாம், சாக்ரட்டிஸ். இப்படி வெளிநாடு பூரா சுற்றுப்பயணம் முடிச்சு இங்கே வர்றதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் ஷேக். அந்த வகையில் வந்தவர் தான் நம்ம சீமான். ஆனா சீமான்ட்ட ஒரு நல்ல ஒரு குணத்தை என்னால பார்க்க முடியுது. சொல்லுங்க. எல்லாரையுமே திமுகவை மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியையும் திட்டுறாரு, மத்தியிலையும் திட்டுறாரு. ஆனா அதிமுகவை அவர் சொல்ற எந்த ஒரு இதுவுமே ஒரு குற்றஞ்சாட்ட மாதிரியா இருக்காது. எல்லாமே ஐயா எடப்பாடி செஞ்சார், நல்ல ஒரு தமிழர் நல்லது செஞ்சான்ற மாதிரியே தான் சீமானுடைய பேச்சு அதிமுகவுக்கு எதிராக மட்டும். அதாவது நல்லது செய்தவர்களை போற்றுவது, பாராட்டுவது வரவேற்கத்தக்கது, எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. அதனால அதுக்கு நம்ம நல்லது செஞ்சதை அவர் பாராட்டுறாரு, தப்புண்டா அதை சொல்ல முடியும் இல்லை. நல்லது செய்யாதவர்களை திட்டானா அது திட்டுறாரு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதே நேரத்தில் அவருடைய நிலைப்பாட்டில் அவர் பெரிய அளவில் சாதனைகளை சாதித்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பெரிய அரசியல் தலைவராக, அரசியல் நாணம் படைத்தவராண்டா இல்லை. அதைத்தான் நான் இந்த இடத்துல கோடிட்டு காட்ட மக்களுக்கு விரும்புகிறேன். அப்போ அந்த மாதிரி தான் இப்போ வைகோ அப்படி இல்லாமல் வைகோ திட்டாங்க திமுகவை. இப்போ எங்கே இருக்காரு? திமுக கூட்டணியில் தான் இருக்காரு. அவர் தான் என்ன சொன்னார், அதாவது ஒரு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அது இதுன்னு சொல்லிட்டு அவர் மகனையே கொண்டாந்து ஏற்றி விட்டாரு. ஆமாம், அதுவும் அழுக விட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஆமாம். அப்போ என்ன இது, அதாவது நீங்கள் அவங்கவுங்களுக்கு தேவைன்னா அதே மாதிரி அவர் நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி அவருக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்போ அவங்கவுங்க தேவைக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாருமே மக்கள் நலன் கருதி இதை செய்யலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால இந்த மாதிரி வர்றவங்க போறவங்க எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தில் வந்துட முடியாது. அதே நேரத்தில் என்ன அப்படின்னா, அப்போ ஓட்டே போட மாட்டாங்களா? போடுவாங்க. மற்றவங்க யாராவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 4 பேர் 4 திசையில் நின்றா, இப்போ நான் இன்னும் ஒருபடி மேலே கேட்குறேன், திமுக தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? ஆனால் அதிமுக தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்கு. 234 தொகுதியிலையும் அம்மா அவர்கள் இரட்டை இலட்சணத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க, யாரோட கூட்டணியும் இல்லாமல். திமுக என்னைக்காவது சொல்லுங்க, நீங்க கருணாநிதி காலத்துல இருந்தே சொல்லுங்க, கூட்டணி இல்லாமல் நின்னது ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இப்போ ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டேன். அப்ப இப்போ இந்த கூட்டணியை வச்சு ஜெயிச்சு நீங்க வந்துக்கிட்டு இதே மாதிரி அதே மாதிரி இப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கவங்க எல்லாருமே தனிச்சு நின்றா 5 ஓட்டு வாங்கினவன் ஜெயிப்பான். ஆமா, இப்போ நீங்கள் எல்லாருமே தனிச்சு நின்று ஆளுக்கு 2 ஓட்டு 1 ஓட்டு வாங்கினீங்கன்னு வைங்க, அதில் 1 ஓட்டு கூட வாங்கினவன் ஜெயிச்சவன். இப்போ அப்படி நீங்கள் எல்லாரும் இப்போ தனிச்சு நின்னீங்கன்னா தனிச்சு நின்று ஓட்டு வாங்குற ஒரே இயக்கம் எதாக இருக்கும்? அதிமுகவை தான் இருக்கும். ஏன்னா அது நின்றுருக்கு, ஜெயிச்சிருக்கு. அதனால சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்க, அதிமுக தான் தனியாக நிற்கணும், ஜெயிச்சிடும். அதிமுக தான் 2026 ஆட்சி. சரி, அப்போ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சியை திரும்ப மக்கள் எப்படி கொண்டு வருவாங்க? இப்போ அந்த ஆட்சியில் கூட இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களா? வேல்முருகன் சந்தோஷமாக இருக்காரா? கூட்டணியில் திருமாவளவன் சந்தோஷமாக இருக்காரா? இல்லை, இஸ்லாமிய மக்கள்னு சொல்லிக்கிட்டு கொள்ளக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சந்தோஷம். என்ன பெரிய அளவில் அவங்கெல்லாம் சம்பாரிச்சிட்டாங்களா? சரி, இன்னொன்று, ஆட்சி அதிகாரத்தில் இவங்களுக்கு யாருக்கும் பங்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஏன் இப்போ தொல் திருமாவளவன் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்ல, ஏன் கேட்க? இங்கே 4 சீட்டு 2 எம்பிக்கே அவர் தலைகீழ தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் எதுக்கு அவனுக்கு முட்டு கொடுத்து என்ன செய்ய? அப்போ இதெல்லாம் இனிமேல் யோசிக்க மாட்டாங்களா? இது அந்த காலங்கள்லாம் கடந்துருச்சு. அதாவது வலுவான தலைவர்கள், அதாவது தலைவர்களை நம்பி அரசியல் செஞ்ச காலம் போயிடுச்சு. இப்போ புரட்சி தலைவர் அம்மானா அவங்க, அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஒருபடி மேலே சொல்லணும், கருணாநிதியும் கூட ஓகே தான், பிராண்ட் இருக்கு. ஆமாம். இப்போ இருக்க தலைவர்களுக்கெல்லாம் யாருக்கும் அந்த மாதிரி அவருக்கு ஓட்டு போடுவாங்கலாம் கிடையாது. என்ன மக்களுக்கு செய்வ? இல்லைன்னா இப்படி ஒரு 10 பேர் ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு 50 பேர் கூடிக்கிட்டு நான் வீரன் அடிக்க வேண்டியதுதான். ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு 50 பேர் கூடிக்கிட்டு மிதிக்க வேண்டியதுதான். வேற என்ன செய்யறது? ஜெயிச்சிட்டேன்னு கத்த வேண்டியதுதான். அப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் வராதா? இந்த அரசியல் தலைவர்களுக்கு, இப்போ நான் சொன்ன தலைவர்களுக்கெல்லாம் என்னை நல்லா தெரியும், அவர்களோட எல்லாரோடையும் பழகியிருக்கேன், நான் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருக்கிறேன், என்னை தெரியாத தலைவர்களே இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இது தெரியாதா? திருமாவளவனுக்கு தெரியாதா? வேல்முருகனுக்கு தெரியாதா? ஏன்னா இன்றைக்கி அந்த என்ன சொல்கிறது, சபாநாயகரை புறக்கணிக்கிற அந்த விஷயத்திலேயே அவருடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்ததுலேயே அதிமுக சொல்கிறதெல்லாம் சரி இருந்தாலும் நான் அவர் சூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காரு, அதனால நான் அதை எதிர்த்து ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சபாநாயகருக்கு சாதகமாக ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாரு சட்டமன்றத்தில். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த குரூப்பில் இருந்து அப்படியே இங்கே வரமாட்டாங்களா? தொல் திருமாவளவன் வரமாட்டாரா? இப்போ அவர் அடுத்து ஜெயிக்கணும் வரணுண்டா வரமாட்டாரா?
இப்போ அடுத்து அவருக்கு ஆட்சி அதிகம், அதாவது வந்து 10 சீட்டு 20 சீட்டு அனுப்பாங்க, அங்கே இப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற மாதிரியே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு 4 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்களே, இப்போ அவருக்கு 4 சீட்டு போதுமா இங்கே? அப்போ அவர் தன்னுடைய நிலையை மாற்றணுன்னா அவர் என்ன பண்ணணும்? இப்போ அவர் வந்து ரெகக்னைஸ், அதாவது என்ன சொல்கிறது, தமிழகத்தில் ஒரு ரெகக்னைஸ் பார்ட்டியாக அதை மாறி இருக்கிறதுக்கு 8% என்னமோ வாங்கிட்டேன் அப்படின்னு அதுக்கு விழா கொண்டாடி இருக்காரு. அப்போ அந்த விழா நீடிக்கணும்னு சொன்னால் இதை நிரந்தரம் பண்ணணும்ல, என்ன குறைஞ்சிருச்சுன்னா போச்சு. ஆமாம். இப்போ நீங்கள் வைகோக்கெல்லாம் அந்த மாதிரி பம்பர சின்னம் போயிருக்கு, அதே மாதிரி இதுக்கு மாம்பழ சின்னம் போயிருக்கு, இப்படி எல்லாருக்குமே போயிருக்கு வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அந்த இது போயிடும். அது ரெகுலராக இருந்தால் தான் 2 வருஷம் 3 வருஷம் அடுத்த தேர்தலுக்கு வரையும் அது இருந்தால் தான். அப்போ இவர் 4 சீட்டு 5 சீட்டு அந்த 2 MP 4 சீட்டு இருந்ததுனால தப்பிச்சிருக்கு. இப்போ அடுத்த தடவை அது இல்லை, என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு காலம் அவர் பாடுபட்டதுங்க, அந்த இயக்கமே முடிஞ்சா இல்லையா? சரி, இப்போ இவர் அதிலிருந்து பிரிஞ்சா இப்போ இருக்கக்கூடியவங்க, இந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவங்க திமுகவில இருக்காங்க. ஆமாம், உங்கள் எல்லாரையும் தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல அவங்க பேரையெல்லாம். இந்த எம்பி, அதாவது இவரை தவிர, திருமாவளவனை தவிர மற்ற எல்லாரும் திமுக கூட போயிடுவாங்க. இப்போ இவர் ஏதாவது சொன்னார்னா 4 எம்எல்ஏக்களும் சரி, ஒரு எம்பியும் சரி. அப்போ எப்படி சொல்கிறது? இப்போ அதனால் இது வந்து அரசியல் விளையாட்டு, சித்து விளையாட்டு. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைமை வலுவான தலைமை. நிறைய பேர் அதுக்குள்ளே வந்து பல கதைகளை சொல்கிறாங்க. அதாவது இப்போ இடையில வந்து இவர் செங்கோட்டையனை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று அந்த கல்வி சம்மந்தப்பட்ட இதில் அவர் தான் பொதுச் செயலாளருக்கு வந்து எடுத்து கொடுக்குறாரு, சம்மந்தப்பட்ட அந்த இதுகளெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு அவர். அப்போ இவங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு? எங்கே ஒரு குடும்பம் இல்லை ஒரு பெரிய அமைப்பு, ஒரு அதில் வந்து நிர்வாகத்தில் இருந்தவங்க எல்லாருமே முன்பின் சீனியர் இருக்காங்க, ஜூனியர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. சில வேளைகளில் சில விஷயங்கள் மனசை புண்படுத்தும். அப்போ ஒரு 2 நாள் ஒரு நாள் பேசாமல் இருப்பாங்க, அப்புறம் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே தான், என்ன இருக்குது, அப்போ நம்ம ஒரு வழி இல்லாமல் எல்லாருமே ஒன்றா தான் போகணும் அப்படின்னு ஒன்றா போகிறது தான். அதையெல்லாம் வச்சு அந்த பார்ட்டிக்குள்ளே பெரிய இதாக இருக்குது, அதாக இருக்குது, தோத்த பார்ட்டி, ஜெயிக்காத பார்ட்டி. அப்போ எதிர்கட்சியாக இருக்கிறது யார்? இப்போ பலம் பொருந்திய கட்சி யார்? இப்போ தமிழ்நாடு பூரா கட்டமைப்பு உள்ள கட்சி அதிமுக. ஆமாம். நீங்கள் எப்படி பிஜேபியில் இவ்வளோ கூட்டம் வருதுங்கிறீங்க? இவர் ஆக்டிவாக இல்லை அப்படின்றத எப்படி சொல்கிறாங்களோ என்னவோ, மக்கள் நினச்சிக்கிறாங்களோ என்னவோ. எப்படி நீங்கள் ஆக்டிவாக இல்லைன்னு சொல்ல முடியும்? கவுன்சிலர்லேருந்து பஞ்சாயத்துலேருந்து எல்லா குடும்பங்களும் இருக்கா இல்லையா? அதாவது நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போட்டவங்களே விட்டுருங்க, இதன் மூலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களே பல லட்சம் பேர் இருக்காங்கங்க. நீங்கள் ஓட்டு போடுறவங்கள விட்டுருங்க, பொதுமக்களை விட்டுருங்க. கவுன்சிலராக இருந்த குடும்பம், பஞ்சாயத்து தலைவராக இருந்த குடும்பம், நகர தலைவராக இருந்த குடும்பம், நகர செயலாளராக இருந்த குடும்பம், இது மூலமாக வாழ்கின்ற அதிமுக குடும்பம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்குங்க. இப்போ அவரெல்லாம் அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. அப்போ ஏன் அது வந்து வலுவாக இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? அப்போ இல்லாதவங்க ஏன் பேசிக்கிட்டீங்க? இப்போ விஜய்க்கு இருக்கா, சீமானுக்கு இருக்கா? இல்லை. அப்போ என்ன எப்படி பேச முடியும்? அதனால் அடுத்து வந்து வரப்போகிறது அதிமுகங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். மக்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்குற வேலைகள் வேணாம். காய்ச்ச மரம் கல்லடிப்படும். ஆமாம், தெளிவாக இருக்காங்க மக்கள், ஓட்டு போடுவாங்க, வெற்றி அவங்களுக்கு தான். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.